ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா அமிர்தம் கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாந்தி மந்திரம் பிரகதாரண்ய உபனிஷத். தியான ஸ்லோகம் பகவத்கீதை. ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபானயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. சர்வோபனிஷதோ காவோ தோக்தா கோபாலநந்தனः பார்த்தோ வத்ஸ சுதீத்போக்தா தோக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். பகவத்கீதை 6வது அத்தியாயம் தியான யோகம் அல்லது ஆத்ம சம்யம யோகம். அதில் 19வது ஸ்லோகத்தினுடைய பகுதி போன வகுப்பில் நாம் பார்த்தோம். யதா தீபோ நிவாதஸ்தோ நேங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினஹ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஹ அப்படின்னு. இந்த 19வது ஸ்லோகம் பகிரங்க சாதனை. பகிரங்க சாதனை 17, 18, 19 சொன்னேன். அதில் என்ன பகவான் இப்போது சொல்கிறாருன்னா, ஒரு முக்கியமான விஷயம் சொன்னார், சமத்துவம் இருக்கணும். அதாவது பகிரங்க சாதனையில் நம்ம சமத்துவத்தோடு இருந்தால்தான் யுக்தனாக முடியும். ஏன்னா 18வது ஸ்லோகத்தில் யுக்த இது இச்சதேன்னு சொன்னார். ஒரு யுக்தனாக ஏன் இது சொல்கிறேன்னா, 20வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம தியானத்தினுடைய பலனை பார்க்க போகிறோம் திருப்பி. ஸோ அந்த தியானத்தின் பலன் ஒருவனுக்கு எப்படி சரியாக எந்த நிலையில் இருந்தால் தியானத்தினுடைய பலன் யுக்தனாக இருந்தால்தான் தியானத்தின் பலனை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு யுக்தனால் தான் அந்த தியானத்தினுடைய பலன் அடைய முடியும் அப்படிங்கிறது பகவான் சொல்கிறார். நாம் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேறுகிறோம் அல்லது யுக்தனாகுகிறோம் என்பதற்கு பகவான் 2 நிபந்தனைகள் சொல்கிறார். அதைத்தான் நம்ம பகிரங்க சாதனையில் பார்த்தோம். 2 பண்புகள் என்ன என்பதை பார்ப்போம். என்னன்னா, நான் ஆன்மீகத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறேன், யுக்தன் ஆகி கொண்டிருக்கிறேன் என்றால் என்னுடைய மனதில் இறைவனை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்காது. இது முதல் நிபந்தனை. இதன் பொருள் என்னன்னா, அவன் தன்னுடைய அன்றாட வேலைகளை விட்டு இரவு பகலாக இறைவனை மட்டுமே நாமஜபம் செய்து கொண்டிருப்பான் என்று பொருள் அல்ல. அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் செய்து கொண்டு இருப்பான். ஆனால் அதே நேரத்தில் மனதை இறைவனிடம் பொருத்தி வைப்பான். நம்ம இதே 5வது அத்தியாயத்திலே பார்த்துருக்கோம். காயேன மனசா புத்தியா கேவலை இந்திரியை ரவி யோகினா கர்ம குர்வந்தி சங்கம் தெக்வா ஆத்மசுத்தையே இதுன்னு பார்த்துருக்கோம். காயேன உடலால், மனதால், புத்தியால், இந்திரியங்களால் எல்லா வேலையும் அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் செய்து கொண்டு இருந்தாலும், அவன் கை கால் வேலை செய்யும், மனம் வேலை செய்யும். ஆனால் மனம் மட்டும் இறைவனிடம் வைத்து இருப்பான். இதற்கு பகவான் ராமகிருஷ்ணர் அழகான கதையை உதாரணம் சொல்வார். படகோட்டியும் திசை காட்டியும். படகோட்டி அந்த படகுல ஒரு திசை காட்டி வச்சிருப்பான். படகு எந்த பக்கம் போனாலும் அந்த திசை காட்டி கம்பாஸ் அப்படிம்பாங்க. அந்த கம்பாஸ் எப்பவுமே நார்த்தை காமிச்சுக்கிட்டே இருக்கும். அதுதான் சொல்றாரு. இறைவனை எல்லா வேலையும் செய்து கொண்டு இருந்தாலும் அவன் மனம் இறைவனிடம் பொருத்தி வைத்திருப்பான். அப்போ வேலையை ஒழுங்காக செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியும். ஏன்னா அவர் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பால். அதே நேரத்தில் வேலையை வழிபாடாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அது சரியாக தான் செய்து கொண்டிருப்பான். அதே நேரத்தில் மனது இறைவன் யாருக்காக செய்கிறேன், நான் இறைவனுக்காக செய்கிறேன். அதை பேஸ் பண்ணி தான் ராமானுஜர் இந்த கைங்கரியம் சொன்னார். பாருங்க, ராமர் கோயில் நாளைக்கு திறப்பு விழாவுக்காக எல்லா கோயிலும் கைங்கரியம் பண்ணுறாங்க. நம்முடைய அரசியல்வாதிகளும் ஈவன் பிரைம் மினிஸ்டர் கூட கோயிலில் சுத்தம் பண்ணுறாரு, நம்முடைய கவர்னர் பண்ணியிருக்காரு. இப்படி கைங்கரியம் அப்படிங்கிறது சொன்னால்
இறைவன் அவங்க கைங்கரியம் பண்ணுறது என்னென்னா 2 விஷயம். ஒன்று, இந்த கைங்கரியம் செய்யும் போது இறை சிந்தனை வரட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் யுக்தன் அப்படி கிடையாது. யுக்தன் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஆனால் அவனுடைய மனம் இறைவனிடம் பொறுத்திருக்கும். 2வது கதை சொல்கிறாரு பகவான் ராமகிருஷ்ணர். கிராமத்தில் பெங்கால், ஏன்னா அவருக்கு பெங்காலில் இருந்தாலும் பெங்கால் கிராமத்தில் கதைகளை சொல்லுவார். அங்கே பெண்கள் வந்து அவள் உரலில் வச்சு குத்துவாங்க. இப்போ தான் உங்களுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. அப்போ அந்த உரலில் இடித்து கொண்டு இருக்கும்போது அந்த உரலில் ஒரு அம்மா இதுக்கு அந்த இதில் போட்டுக்கிட்டு இருப்பாங்க, இன்னொரு அம்மா வந்து கையை பரட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதாவது கையை வச்சு அதை இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் அந்த அம்மா தன்னுடைய அன்றாட வேலைகள்லாம் செய்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பக்கம் குழந்தைக்கு பால் கொடுத்துட்ருப்பாங்க, மாட்டுக்கு தண்ணி ஊற்றினியான்னு கேட்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கம் கஸ்டமர் வரும்போது அவங்க ஏன்னா அந்த அவள் வாங்கிட்டு போகிறவங்க, அவள் விற்பனை செய்கிறாங்க, அவங்க வாங்கிட்டு போகிறவங்க, நீ கொடுத்த கடன் இன்னும் நான் கொடுத்த கடன் நீ இன்னும் கடன் கொடுக்கலையே அப்படின்ற வியாபாரமெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லா வேலை செய்தாலும் அந்த அம்மா தன்னுடைய கை ஜாக்கிரதையாக அந்த உரலில் மாட்டாமல் இருப்போம். ஏன்னா அவங்க வந்து உரல் அந்த இதை வச்சு இடிக்கும்போது கை மாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கை வந்து இது கமார்பூர் கிராமத்தில் நடக்கின்ற விஷயம். ஸோ அப்படி இந்த யுக்தன் தான் எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவனுடைய மனம் இறைவனிடம் பொருத்தப்பட்டிருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா கோபிகள் தன்னுடைய வீட்டில் எல்லா வேலைகள் செய்து கொண்டு இருப்பார்கள். தன்னுடைய கணவனுக்கு உணவு பரிமாறுவாள், குழந்தைகளுக்கு வேண்டியதை எல்லாம் செய்வாள், எல்லா வேலைகள் செய்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய மனதிலே கிருஷ்ணனை பற்றி நினைத்து கொண்டிருப்பார்கள். இதைத்தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பரிக்யா பக்தி, பரிக்யா பாவம் அல்லது காந்தா பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா, ஏற்கனவே வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 5 பாவங்கள் இருக்குது. சாந்த பாவம், தாசிய பாவம், சக்கிய பாவம், வாத்சல்ய பாவம், மதுர பாவம். இந்த மதுர பாவத்தை 2ஆக பிரிக்கிறாங்க. மதுர பாவத்தில் வந்து அந்த இது மதுர பாவத்தை காந்தா பாவம், பரிக்யா பாவம் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. காந்தா பாவம் என்னன்னு பார்ப்போம். இது மதுர பாவத்தை தான் பிரிக்கிறாங்க 2ஆ. ஸோ காந்தா பாவத்தில் என்னன்னா, கணவன் மனைவி உறவு. இந்த பாவத்தில் இந்த பெண் தன்னுடைய கணவனை தவிர வேறு யாரையும் நினைக்க மாட்டாள். அதுக்கு உதாரணம் வந்து ருக்மிணி கிருஷ்ணர் அந்த பாவத்தில் இருந்தார், ருக்மிணி அந்த பாவத்தில் இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் பரிக்யா பாவம். பரிக்யா பாவம்னா கோபிகள் கிருஷ்ணனுடைய உறவு. அதாவது இந்த பெண்கள் கோபிகள் எல்லோருக்கும் திருமணமாகி இருக்கிறது, அவர்களுக்கு குழந்தைகள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவளுடைய மனம், அந்த கோபிகளுடைய மனம் கிருஷ்ணனை நினைத்து கொண்டிருக்கும். அதுக்கு உதாரணம் ராதாகிருஷ்ணன். ஸோ இந்த பாவத்தை தான் சைத்தன்ய மகாபிரபு பின்பற்றி வந்தார். இதில் எந்த தவறான எண்ணமும் கிடையாது, இறைவனை மட்டுமே நினைப்பது தான். யோகி இறைவனை தவிர வேறு எதையும் நினைக்க மாட்டான், நினைக்க விரும்ப மாட்டான். யோகி யுக்தன் என்பதற்கு 2 பண்புகள் முழுமையாக, இந்த 2 பண்புகளும் முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி முழுமையாக இந்த பண்புகள் இருந்தால்தான் அடுத்து சொல்லுகின்ற அந்த 20, 21 ஸ்லோகத்தில் சொல்லுகின்ற அந்த 20, 21, 22, 23 இந்த 4 ஸ்லோகத்தில் அந்த பாவம், அதாவது பலன், இந்த தியானத்தினுடைய பலன் என்னன்னு சொல்லப்படுற அந்த இந்த யோகிகள் தான் இந்த தியானத்தினுடைய முழு பலனையும் அடைவார்கள். இந்த சொல்ற இந்த 2 நிபந்தனை என்னன்னா, அவன் மனதில் இறைவனை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது, முதல் நிபந்தனை. 2வது, அவன் இறைவனை தவிர வேறு எதுவும் விரும்ப மாட்டான். ஒருவன் உயர்ந்த யோகி யுக்தன் என்றால் அவனுடைய மனம் முழுவதும் தன்னுடைய வசத்தில் இருக்கும். அதே நேரத்தில் இந்த உலக விஷயத்தில் ஒரு துளி கூட அவன் மனம் செல்லாது. ஏனென்றால் அந்த உலக ஆனந்தம் என்பது வெறும் கண்ணாடி, அதாவது கண்ணாடி வளையலோட துண்டு மாதிரி. ஆனால் இந்த ஆத்மா ஆனந்தம் என்பது பொக்கிஷம், அது கிடைக்க அறியாதது. ஒரு முறை அது டேஸ்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் எத்தனை கோடி கொடுத்தாலும் வரமாட்டாங்க. அதுக்கு உதாரணம் தான் நம்முடைய சுதிராமன், அதாவது குருதேவருடைய அப்பா. தன்னுடைய ஒரு பொய் சொல்லியிருந்தா அவருடைய முழு சொத்தும் கிடைத்திருக்கும். ஆனால் அவர் எனக்கு எதுவும் தேவையில்லை. காரணம் என்னன்னா, அவங்க அந்த ஆனந்தத்தை உணர்ந்தார்கள். சத்தியத்தை பின்பற்றியதன் காரணமாக அவர்கள் எந்த ஆனந்தத்தை அடைந்தார்கள் என்பது நமக்கு சொல்ல முடியாது. ஏன்னா இது வார்த்தையாலோ செய்கையாலோ சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஆனந்தம். அதே மாதிரி நச்சிகேதன்
நஜிகேதனுக்கு என்ன உனக்கு யம தர்மராஜா நான் இதை தர்றேன் அதை தர்றேன், இந்த உலகத்திலேக்கு நீ சக்கரவர்த்தியாக நீ வாழ நினைக்கிற வரைக்கும் நீ இந்த உலகத்தில் வாழ எல்லாம் தெரியும், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் கேட்ட கேள்வி. அதாவது தன்னுடைய சிரத்தை எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ ஏன் எப்படி அவங்களுக்கு அந்த உறுதி வருது அப்படின்னா, ஏன் நம்முடைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் நிறைய பேர் நம்முடைய நாட்டுக்காக போரிட்டவங்களுக்கெல்லாம் அந்த திருட சக்தி, அந்த மன உறுதி எப்படி அவங்களுக்கு வந்தது அப்படின்னா, அந்த ஆனந்தம் அவங்க அந்த ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் எல்லாம் இருந்தனால அதுக்கு ஈடு இணையாக எதுவுமே இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ இப்படி அந்த உறுதியான மனதும் அந்த சிரத்தையோடு இருந்தால்தான் இந்த ஆத்ம தியான பலனை உணர முடியும். ஸோ இந்த உலக விஷயத்தில் ஒரு துளி கூட அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னால் அவர் மனதை முழுவதும் நிறுத்தி ஆத்மாவிடம் ஃபோக்கஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதைத்தான் சொன்னார். இதுதான் பகவான் ராமகிருஷ்ணர், அன்னை சாரதை, சுவாமி விவேகானந்தர், நேரடி சீடர்கள், ரமண மகரிஷி, மற்ற மகான்களை நாம் பின்பற்ற வேண்டும். ஏன்னா அவங்க அப்படி இருக்கிறாங்க. இருந்தனால தான் அவங்க பாருங்கள், பகவான் ராமகிருஷ்ணர் அந்த காலத்தில் இருந்தபோதே ஒரு மார்வாடி 10,000 ரூபா கொடுத்தார். 10,000 கொடுக்கறது இப்போ 10 லட்சம் கூட மேலே சொல்லலாம். எதுக்கு கொடுத்தாரு அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய மருத்துவ செலவுக்கும் உங்களுடைய சாப்பாடு செலவுக்கும் வச்சுக்கோங்க இந்த பணத்தை அப்படின்னு சொன்னார். நான் இதை எடுக்க மாட்டேன், என்ன நீ சம்சாரியாக்க பார்க்குறியா அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி மதுர் பாபு ஒரு எஸ்டேட் எழுதி வைக்கிறேன்னாரு அவர் பேரில், குருதேவர் பேரில். அவர் முடியாதுன்னார். காரணம் என்னென்னா, இந்த உலக விஷயங்களுக்கெல்லாம் ஒன்றும் துச்சம், அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க ஆத்மா ஆனந்தத்தில் இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் எப்படின்னா, நம்ம அவங்கள பார்த்து இதெல்லாம் புரிஞ்சிக்கணுங்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். ஸோ 19வது சுலகத்தில் எப்பொழுது ஒருவன் அதாவது மனம் உலக இன்பங்கள் எந்த ஆசை இல்லாமல் மனதை இறைவனிடம் நிலைத்துகிறானோ அந்த மனம் உடையவன் தான் பகவான் இங்கே தீபத்துக்கு இணையாக சொல்கிறார். யதா தீபோ, பகவான் எந்த ஆசையும் இல்லாத அந்த யுக்தனுடைய மனம் ஒரு தீபத்தில் எரிகின்ற சுடர். எப்படி காற்றில்லாத இடத்திலே எத்தின்ற அந்த அதை தான் சொல்கிறாரு. இந்த தீபத்துக்கு உதாரணம் ஆன்மீகத்தில், அதாவது இந்த ஸ்லோகத்தில் ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலையை அடைந்த யுக்தன் ஒரு தீபத்துக்கு உதாரணமாக, எப்படி காற்று இல்லாத இடத்தில் தீபம் ஆடாமல் அசையாமல் எரியுமோ அப்படி அந்த யுக்தனுடைய மனம் வேறு எதையும் பற்றி நினைக்காமல் இறைவனை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருக்கும். அதாவது எப்பொழுதும் ஒரு யுக்தன் எந்தவித உலக ஆசை இல்லாமல் தன்னுடைய மனதிலே ஒரே ஒரு ஆசை, அந்த ஆசை இறைவனை அடைவது. அத்தகைய மனநிலையில்தான் அந்த யுக்தன் இருக்கிறான் என்று பகவான் இங்கு விளக்குகிறார். இந்த ஸ்லோகத்தில் பகவான் தீபத்துக்கு உதாரணம், தீபத்தினுடைய சுடருக்கு உதாரணம் சொல்கிறார். நாம் காற்று இல்லாத இடத்தில் எரிகின்ற தீபம் எந்தவித தடை இல்லாமல் அசையாமல் ஒரே இடத்தில் மேல் நோக்கி எரிந்து கொண்டிருக்கும். அதுபோல யுக்தனுடைய மனது எந்தவித ஆசை காம குரோதங்கள் இல்லாமல் ஒரே இடத்தில் அந்த லட்சியம் இறைவனை அடைவதற்காக அவன் எந்தவித ஆசை இல்லாமல் தன்னுடைய மனதில் முழுவதும் இறைவனிடம் வைத்திருப்பான் என்று இந்த ஸ்லோகத்தில் பகவான் சொல்கிறார். யதா தீபோ, யதா என்றால் எப்படி ஒரு தீபம் ஆடாமல் அசையாமல் எண்ணெயை தாங்கி இருக்கின்ற அந்த தீபத்தினுடைய சுடர் ஆடாமல் அசையாமல் இருக்கிறதோ, எப்போ அது ஆடாமல் அசையாமல் இருக்கும்? விநியதம் நிவாதஸ்தன்னா வாதம் என்றால் காற்று, நிவாதம் என்றால் காற்று இல்லாத இடத்தில் தீபம் ஆடாமல் அசையாமல் இருக்கும். நேங்கதேன தீபத்தினுடைய ஒளி ஆடாமல் அசையாமல், நேங்கன்னா ஆடுதல், இங்கதேன்னா ஆடுதல், நேங்கதேன்னா ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. அப்புறம் ச உபமா ஸ்மிருதா, இந்த எடுத்துக்காட்டை ஒரு உண்மையான யோகி யுக்தனுடைய மனநிலை அப்படின்னு சொல்றாரு. யோகிகளின் யதசித்தஸ்ய. ஸோ எப்படி அந்த யதசித்தத்தை அடைந்தார்கள் என்றால், அவர்கள் மனதில் உள்ள ஆசைகளை எல்லாம் துறந்தனால், அதாவது யோகிகள் தொடர்ந்து இந்த தியான பயிற்சி செய்ததின் காரணமாக அவர்களுடைய மனதில் எந்த ஆசையும் இல்லாமல் இறைவனை மட்டுமே நினைத்து கொண்டிருந்தார்கள். எப்படி ஒரு தீபம் காற்று இல்லாத இடத்தில் அந்த சுடர் ஆடாமல் அசையாமல் இருக்குமோ அதுபோல அப்படின்னு சொல்றார். எப்படி அது அடைந்தார்கள்? யதசித்தஸ்ய. அந்த யதசித்தஸ்ய எப்படி அடைந்தார்கள்னா யுஞ்சதேனா தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டு இருப்பது, தொடர்ந்து தியான பயிற்சி செய்து கொண்டு இருந்தால்
தன்னுடைய மனதில் உள்ள எல்லா ஆசைகளும் இந்த பயிற்சியினால் நீக்கி இறைவனை மட்டுமே சிந்தித்து கொண்டிருப்பான். மனதில் எந்த கொந்தளிப்பும் இருக்காது. அதாவது மனதில் எந்த கொந்தளிப்பு இல்லாமல் அமைதியாக இருப்பான். ஸோ பகவான் என்ன சொன்னால், எண்ணெய் தாங்கிய தீபம் காற்று இல்லாத இடத்தில் எப்படி இருக்குமோ அதுபோல மனம் எந்தவித எதிர்பார்ப்பும் ஆசையும் இல்லாமல் அமைதியாக இருக்கும். இங்கு காற்று இல்லாத இடம் என்பது ஆசையில்லாத மனம். யோகிக்கு மனதில் எந்த ஆசையும் இல்லை. தீபம் ஆடாமல் அசையாமல் இருப்பது இருப்பது போல ஆசையில்லாத மனதில் ஆசையில்லா மனம் ஆத்மாவில் நிலைத்து நிற்கும். இதற்குத்தான் பிரம்மாகார விருத்தி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எந்த ஆசையும் இல்லை, ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம். அப்போ அந்த பிரம்மாகார விருத்தி, அதைத்தான் அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும். எண்ணம் இல்லைன்னு சொல்லலை, ஒரே ஒரு எண்ணம் தான் இருக்கும். அது என்னன்னா பிரம்மாகார விருத்தி. அந்த பிரம்மாகார விருத்தி எப்படின்னா அது பிரம்ம நிர்குண பிரம்மனை பற்றியும் நினைக்கலாம், அல்லது சகுண பிரம்மன் விஷ்ணு, சிவா, ராமகிருஷ்ணா, முருகா, விநாயகர், எதை வேண்டாலும் நினைக்கலாம். ஸோ அந்த ஒரே எண்ணம் தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு சிந்தனையில் மட்டும் மனதில் கொண்டு யோக ஆத்மனகாங்கிறத இந்த இடத்துல திருப்பி போட்டிருக்காங்க. ஆத்ம யோகம் அப்படின்னா அப்படிதான் புரிந்து கொள்ளணும். ஆத்மா யோகம் பிரித்து போட்டோம்னா, யோகம் என்றால் சேர்வது. எதனுடன் சேர்வது? யோகி இறைவனிடம் சேர்வது. இறைவனிடம் சேர்வது, பரம்பொருளிடம் சேர்வது. இந்த அத்தியாயத்தில், அதாவது இந்த யோகம் உயர்ந்த நிலையில் யோகம் மனதில் எந்த ஆசையும் இல்லாமல், எந்த கொந்தளிப்பும் இல்லாமல், ஒரே ஒரு ஆசை இறைவனிடம் சேர்வது தான். அந்த பிரம்மாகார விருத்தியோடு கடைசி அந்த பிரம்மாகார விருத்தி கூட மறைஞ்சு போயிடும், நீங்கிடும், இறைவனோடு ஒன்று சேர்ந்து விடுவான் என்று பகவான் இந்த 19வது ஸ்லோகத்தை முடிக்கிறார். இனி 20வது ஸ்லோகம். 20வது ஸ்லோகத்தில் 20லேருந்து 23 வரைக்கும் மீண்டும் பகவான், அதாவது நான் சொன்ன மாதிரி தியானத்தினுடைய பலன் அல்லது நிதித்தியாசனத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம். முதல் ஸ்லோகத்தை படிக்கிறேன். எத்திர உபரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி. இதனுடைய சிம்பிள் மீனிங் என்னன்னா, யோக பயிற்சியால் எப்பொழுது சித்தம் நன்கு அடக்கி அமைதிப்படுத்துகிறதோ, மேலும் எப்பொழுதும் ஆத்மாவால் ஆத்மாவை கண்டு ஆத்மாவில் மகிழ்வுகிறானோ அப்படின்னு சொல்றார். அதாவது ஆத்மன்யே ஆத்மனா துஷ்ட அப்படின்னு சொல்லி நம்ம 2வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். அதை பற்றி நான் பேச போகிறேன். இந்த 20லேருந்து 23 வரைக்கும் மீண்டும் தியானத்தினுடைய பலன் பகவான் சொல்கிறார். பொதுவாக இந்த ஸ்லோகத்தில், இந்த அத்தியாயத்தில் நிறைய ஸ்லோகங்கள் தியானத்தினுடைய பலன் சொல்கிறார். ஏனென்றால் இது நிதித்தியாசன, இந்த அத்தியாயமே தியான யோகம். அதனால நிதித்தியாசன தியானத்தினுடைய பலன் அதிகமாக பகவான் இந்த அத்தியாயத்தில் பேசுகிறார். தியானத்தின் பலன் என்ன என்று கேட்டால், ஏன்னா தியானத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டால், எதுக்கு நம்ம தியானம் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு பலன் தான். அது ஒரு சுருக்கமாக சொன்னோம்னா ஜீவன் முக்தன். பொதுவாக இந்த தியானத்தினுடைய பலன் நம்ம எவ்வளவு வேணாலும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஜீவன் முக்தன், சுருக்கமாக சொன்னால் ஜீவன் முக்தன். இந்த ஜீவன் முக்தன் என்பது என்னன்னா பரிபூரண அமைதி, எந்த கொந்தளிப்பும் இல்லாத அமைதியான மனம்தான் மோட்சம் அல்லது ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஜீவன் முக்தன் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய ஞானிகள், உயர்ந்த ஆன்மீக உயரத்தில் உள்ள பெரியவர்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா எது நடந்தாலும் அமைதியாக அப்படியே இருப்பாங்க. இன்னும் உதாரணம் கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஜனக மகாராஜா மிதிலையில் யஜ்ஞவல்கையர் சொன்னார், மிதிலை எரியுது பாரு அப்படின்றார். அப்போ அவருக்கு ஆத்ம ஞானம் இருந்தனால மிதிலை எரிந்தால் எனக்கு என்ன, எரியாமல் இருந்தால் எனக்கு என்ன அப்படின்னா எந்த பொறுப்பும் இல்லாமல் இல்லை, பொறுப்பு இருக்குது. இந்த மிதிலைங்கிறது அனாத்மா, நான் ஆத்மாவை பற்றி உணர்ந்து விட்டேன், எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி அப்படி சொன்னார். ஏன்னா அவர் மாய சக்தியில் அந்த மிதிலை எரிகிற மாதிரி அப்படி சொன்னார். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அவர்களுடைய மன அமைதி அவருக்கு இருக்குது. ஜீவன் முக்தன், பரிபூர்ண மன அமைதி. இந்த உடல் உயிர் இருக்கும் போதே
அவர்கள் அந்த அதைத்தான் ஜனக மகாராஜா அங்கே உணர்ந்தார். ஏன்னா இந்த ஜீவன் முக்தனை பற்றி பேசினா மணிக்கணக்கில் பேசலாம், விதவிதமாக பேசலாம். ஆனால் சுருக்கமாக நீங்கள் யாராவது கேட்டிங்கன்னா, யாராவது தியானத்தினுடைய பலன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஜீவன் முக்தி. ஜீவன் முக்தியை பகவான் பல வகையிலே விளக்குகிறார். ஏனென்றால் இந்த சம்சாரத்தில் மக்கள், இந்த சம்சாரத்தில் வாழ்கின்றவர்கள் பல வகையான துன்பத்தில் துயரத்தில் வாழ்கிறார்கள். அது கணக்கு சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட துயரம், யாருக்கு எப்படிப்பட்ட துயரம் அப்படிங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. அதனால் இந்த ஜீவன் முக்தன்ங்கிறத பல வகையாக விவரிக்கலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துயரத்தை இது பண்ணுங்க. சம்சாரத்தில் விதவிதமான துயரம் வருகிறது. இதைத்தான் சுவாமி விவேகானந்தர் நம்முடைய அவதார ஸ்தோத்திரத்தில் கண்டன பவத்தில் பாடும்போது முதல் வரி என்னன்னா, கண்டன பவ பந்தன. பந்தனன்னா இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுத்துவார், அதாவது நம்மளை விடுவிப்பார். அதான் ஜீவன் முக்தன் ஆக்குவார். எப்படி? எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கண்டன பவ. ஏன்னா பிரச்சனை எல்லாருக்கும் ஒரே பிரச்சனையாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும். உதாரணம் சொல்கிறேன், ஒரு ஏழை, அந்த ஏழை அன்றாடம் காட்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, டெய்லி கூலிக்கு வேலைக்கு போயிட்டு தான் வந்தார். அவருக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாமல் ஆயிடுது. அப்போ அவருக்கு உழைப்புக்கு உழைக்க முடியவில்லை. அப்போ அவருக்கு எந்த சிந்தனைன்னா, என்னுடைய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்? அவருக்கு பொருள் இல்லை அவர் கையில், ஏன் அந்த கவலை அவருக்கு. அதே மாதிரி இன்னொருத்தர் பெரிய பணக்காரர், நிறைய பணம் இருக்கு, அவருக்கு என்ன பயம்னா எப்போ இன்கம் டேக்ஸ் ரைடு வருமோ அப்படிங்கிறது அவருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் துயரம் என்பது ஒரே இதுதான். இந்த ரெண்டு பேருக்கும் ஒரு துயரம் என்பது இருக்கிறது. ஆனால் ஒருவனுக்கு பொருள் இருக்கிறது, ஒருவனுக்கு பொருள் இல்லை. இதுதான் இந்த மாதிரி விதவிதமான துயரங்கள், துன்பங்கள் இந்த சம்சாரத்தில் இருக்கிறது. உதாரணமாக மனதில் ஒருத்தனுக்கு பயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு மோட்சம் அல்லது ஜீவன் முக்தன் என்ன அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு பயமின்மை, அபயம்தான் அவனுக்கு மோட்சம்னு சொல்லலாம். அதாவது மோட்சம்ங்கிறது சமாதி அடைஞ்சு கிடையாது, ஜீவன் முக்தன். இந்த உடல் உயிரோடு இருக்கும் பொழுதே அவன் மனதில் அந்த முக்த தன்மையை அடைகிறான். அவன் உயர்ந்த நிலையை அடைகிறான் அவன். அதனால் விதவிதமான அந்த பயம் இருக்கிறவனுக்கு பயமின்மை, அப்புறம் ஆசை இருக்கிறவனுக்கு நிராசை, அதுதான் அவனுக்கு மோட்சம். அதே போல் பொறாமை உடையவனுக்கு பொறாமையின்மை, இதுதான் அவங்களுக்கு ஒரு மோட்சம். பொறாமையை பற்றி சொல்லும்போது சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாரு அஹிம்சா. ஏன்னா பொறாமைங்கிறது ஒரு கேன்சர் மாதிரி. அது எப்படி வரும்ல, பக்கத்து வீட்டுக்காரன் காரை வாங்கிட்டான், எனக்கு அப்புறம் வேலைக்கு போனவன் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அஹிம்சா அப்படின்னா மனதாலும் நாம் மற்றவர்களை பற்றி கம்பேர் பண்ணக்கூடாது, நினைக்கக்கூடாது, இது பண்ணக்கூடாது. அதாவது அவன் இப்படி ஆயிட்டானே அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்லியாக பேசுவோம், ஆனால் இவன் மட்டும் கார் வாங்கிட்டானே அப்படின்னு மனசுக்குள்ளே நம்ம நினைப்போம். ஏன்னா அது பொறாமையினால் வர்றது. அதுக்கு என்ன இது சொல்கிறாருன்னா அஹிம்சா. அப்படி நினைக்கக்கூடாது, அதுவும் அஹிம்சை தான். ஸோ இந்த பொறாமைங்கிறது கேன்சர் மாதிரி, எப்போ வரும் எங்கே வரும்னு என்பது தெரியாது நமக்கு. அதனால் இந்த துயரங்களுக்கு ஒரே மருந்து என்ன அப்படிங்கன்னா ஆத்ம ஞானம். வேறு எந்த மருந்தும் வேலைக்கு ஆகாதீங்க. அதைத்தான் 2வது அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னார். அர்ஜுனா, உனக்கு அதான் சாங்கிய யோகம்னு ஆரம்பித்தார். அந்த சாங்கிய யோகம் என்னன்னா ஞானத்தை தருகிறது, ஆத்ம ஞானத்தை தருகிறது. நீ யார், நீ எப்படிப்பட்டவன், உனக்கு பிறப்பில்லை இறப்பில்லை, எல்லா சக்தியும் உன்னிடத்தில் இருக்கிறது, நீ எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு எல்லாம் சொன்னார். நீ ஆத்மா, நீ அனாத்மா இல்லை அப்படிங்கிறத 2வது அத்தியாயத்தில் பகவான் சொன்னார். ஸோ இந்த ஸ்லோகத்தில் ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான்? ஏன்னா அந்த ஜீவன் முக்தன் ஆத்மா, அவனுடைய ஆத்மாவை அவன் உணர்ந்தவன். அதனால் அவனுக்கு அந்த ஞானத்தினால் அவனுக்கு அந்த ஆனந்தம் கிடைக்கிறது. அந்த 20லேருந்து 23வது ஸ்லோகம் வரைக்கும் பகவான் 7 லட்சணங்கள் சொல்கிறார் ஒரு ஜீவன் முக்தன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத. ஏன்னா அந்த நிதித்தியாசன தியானத்தின் மூலமாக ஆத்ம ஞானம் கிடைக்கிறது. அந்த ஆத்ம ஞானத்தை தியானம் செய்து, அதாவது ஆத்ம ஞானத்திலே நிலை நிறுத்துவதற்காக அந்த யுக்தன் பாடுபடுகிறான். அவனுக்கு 7 லட்சணம். அப்படி யுக்தன் ஆன பிறகு அவனுக்கு எப்பேற்பட்ட லட்சணங்களோடு அவங்க இருப்பாங்கங்கிறத பகவான் இங்கே சொல்கிறாரு. 7 லட்சணம் சொல்லியிருக்காரு. மனித வாழ்க்கையின் லட்சியம் இந்த யுக்தன் ஆவது தான், அந்த லட்சணத்தை நாம் பரிபூர்ணமாக பெறுவது தான் அப்படிங்கிற சொல்கிறார். ஜீவன் முக்தன் 7 லட்சணத்தை பற்றி ஒவ்வொன்றாக நம்ம பார்ப்போம். ஏற்கனவே
ஜீவன் முக்தன் சொல்லலாம், அது மோட்சம்னு சொல்லலாம். மோட்சத்தினுடைய டெஃபினிஷன் என்ன, மோட்சத்தை பற்றி ஏதாவது விளக்குங்க, அல்லது ஜீவன் முக்தனை பற்றி விளக்குங்க அப்படின்னா அது எப்படி விளக்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைவது தான் மோட்சம் அல்லது ஜீவன் முக்தன் அப்படின்னு சொல்கிறோம். அது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும். எப்படி சம்சாரத்தில் நீங்கள் விதவிதமான துன்பங்களை அனுபவிக்கிறீங்க, அதிலிருந்து விடுபட்டால் அதுதான் மோட்சம் என்பதை பகவான் இங்கே சொல்கிறாரு. அதுக்கான ஒரு 7 லட்சணங்கள் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் 20வது ஸ்லோகத்தில் 2 லட்சணங்கள் சொல்கிறார். முதல் வரியில் ஒரு லட்சணம், 2வது வரியில் ஒரு லட்சணம் சொல்கிறார். ஆக 7 லட்சணங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒன்று பார்த்துட்டோம், அது வந்து சமபுத்தியோட இருக்கும் அப்படிங்கிற ஒரு லட்சணம் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அது இல்லாமல் ஒரு 7 லட்சணம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ஒன்றா நம்ம பதிலாம், அதாவது அந்த லட்சணங்களை நாம் பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு லட்சணங்களை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது, ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் 2 லட்சணம் சொல்ல போகிறோம், அந்த லட்சணத்தை நாம் தியானம் செய்து அந்த பாவனையிலே நாம் வாழ்ந்தால் எளிதாக இந்த உலகத்தில் சம்சாரத்திலிருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு வந்து உபரமதே சித்தம், ஏன்னா எத்திர உபரமதே சித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எத்திர உபரமதே அப்படின்னா எத்திர உபரமதே, இதை சித்த உபரமதேன்னு திருப்பி போட்டுக்குங்க. சித்தம் என்றால் மனம், உபரமதே என்றால் என்று திருப்பி போட்டு பார்த்தோம்னா மனதில் முழு அமைதி. உபரமதே என்றால் அமைதி. எதில் அமைதி? மனதில். மனதில் சித்த உபரமதே என்றால் மனதில் முழு அமைதி. இதைத்தான் மோட்சம் என்று சொல்கிறோம். இங்கு அமைதி என்ற, அதாவது மனதில் முழு அமைதி அடைந்தவன் அந்த இது வந்து முதல் லட்சணமாக சொல்கிறார். இதைத்தான் மோட்சம் என்றும் சொல்கிறார்கள். இங்கு மனம் என்றால் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், எந்த 4ம் தான். அது உபரமதே. இந்த மனம் எந்த கொந்தளிப்பு இல்லாமல் பரிபூர்ண அமைதி அடைகிறது. எப்போ? எத்திர உபரமதே. எத்திர என்ற இடத்தில் அந்த லட்சணத்தை உடையவன். எத்திரனா எங்கேன்னு சொல்லலாம். இந்த இடத்துல என்ற லட்சணத்தை, இந்த லட்சணத்தை உடையவன் சொல்ல. இந்த லட்சணத்தை நீ அடைந்தால் என்ன விளைவு வரும் என்றால் மனதில் பேரமைதி பேரமைதி ஆகும். மனம் பேரமைதி அடையும். எப்படி பேரமைதி அடையும்? நிருத்தம் யோக சேவையா அப்படின்னு சொல்றார். அடுத்து நிருத்தம் யோக சேவையா. யோக சேவையா நிருத்தம் என்றால் மனதை அதாவது மனதை முழுவதும் கட்டுப்படுத்தி, அதை எப்படி கட்டுப்படுத்தினார் என்றால் தொடர்ந்து இந்த தியான யோகத்தை சேவையா தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததால், தியான யோகம் தொடர்ந்து செய்து கொண்டிருந்ததால் அவன் மனதை முழுவதும் கட்டுப்படுத்தினான். அப்போ அவன் மனம் கட்டுப்பட்ட மனம் பேரமைதி அடையும். இது வந்து முதல் லட்சணம். இந்த யோகம் என்றால், அதாவது இந்த இடத்துல யோகம் என்றால் தியான யோகம். யோக சேவையா என்றால் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், அதனால தான் நான் சொன்னேன், இந்த உபாசன தியானம், நிதித்தியாசன தியானம் சொல்லும் பொழுது நாம் ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். தொடர்ந்து ஏர்லி மார்னிங் அல்லது ஈவினிங் சந்தியா நேரத்தில் 2 நேரத்தில், அட்லீஸ்ட் 2 நேரம் முடியலன்னா 1 நேரமாவது ஒரு 10-15 நிமிடம் முழுவதுமாக தியானத்திற்காக ஒதுக்க வேண்டும். இதை தொடர்ந்து செய்யும்போது தான் இந்த மாதிரி நிருத்தம் என்றால் மனம் முழு கட்டுப்பாடு ஆகும் என்று சொல்கிறார். இந்த தொடர்ந்து பயிற்சி செய்ய வேண்டும். அதன் மூலமாக உபரமதே மன அமைதி அடைகிறது. நம்முடைய மனம் பல இடங்களில் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தியானம் செய்ய ஆரம்பிக்கும் போது மனசு எங்கெங்கேயோ போகும். அப்புறம் அந்த ஜபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள எங்கெங்கேயோ போயிட்டு திருப்பி கீழே அங்கே வரும். எப்படி ஒரு நடக்க பழகுகிற குழந்தை எந்திரிச்சு அது பாட்டுக்கு நடந்திருக்கோம், சொல்லுவாங்க நிற்க நேரம் இல்லை, செய்ய வேலை இல்லை அப்படின்ற மாதிரி. எப்படி சீரியஸாக அப்படி நடந்தாங்கன்னு போயிட்டு, அது மாதிரி இந்த மனம் எங்கும் நிற்காமல், ஒரு அனாத்மாவிலையும் நிற்கிதானா அங்கேயும் நிற்காது, ஆத்மாவிலையும் நிற்கிதா அங்கேயும் நிற்காது, இப்படி எல்லா இடத்துலையும் நிற்காமல் நடந்து கொண்டிருக்கும். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது என்று பகவான் சொல்கிறார். ஒன்று, நாம் தேடுகின்ற பொருள் அது பொய்யானது என்று நம்ம தெரியாமலே நாம் தேடுகின்ற பொருளோ அல்லது நாம் தேடுகின்ற நபர்களோ அல்லது தேடுகின்ற சூழ்நிலைகளோ நமக்கே தெரியாது. இந்த உலகம் மாயை அப்படிங்கிறத நம்ம தெரியாமல் நம்ம அதை தேடிக்கிட்டே இருக்கோம். அதை தான் இங்கே சொல்கிறாரு, பொய்யானது என்று தெரியவில்லை. சில நேரங்களில் பொய்யானது என்று தெரிந்தாலும் இந்த சம்ஸ்காரத்தினால,
ஏன்னா பல வருடங்கள் நம்ம இதே தேடி இதற்காக ஏங்கி மனம் போகிறதுனால மீண்டும் டிஃபால்ட் அப்படியே போகும். அது மாதிரி இதெல்லாம் ஒரு காரணம். இதனால தான் மனம் வந்து நிற்காமல் போய் நம்மளால் நிறுத்த முடியலை. அதனால் பகவான் என்ன சொன்னார், நிறுத்தம். அப்போது என்ன, இந்த மனம் எந்த பொய்யான விஷயங்களிலோ அல்லது சம்ஸ்காரத்தினாலேயோ வெளியே போகாமல் இருப்பதற்கு நாம் இந்த தியானத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும். அப்படிங்கும்போது என்ன சொல்கிறேன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இதற்காக இன்று நாம் ஒதுக்கி வைத்து நம்முடைய தியானத்தை செய்ய வேண்டும். நம் மனதில் இருக்கும் பழக்கத்தை, அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் அண்ட் பாசிட்டிவ் தாட்ஸ் என்று நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அனாத்மாவை பற்றி நினைப்பது, பாசிட்டிவ் தாட் பகவானை பற்றி நினைப்பது. இப்போ நம்ம பண்ணுற நாம ஜபமே பாசிட்டிவ் தாட்ஸை கிரியேட் பண்ணக்கூடியது. அதனால் இதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக, அப்படி நெகட்டிவ் தாட்ஸை நிறுத்தி பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு நம்ம இந்த யோக சேவையா, இந்த தியான யோகம் தொடர்ந்து நாம் தியானத்தில் அமர்ந்து பழக வேண்டும். அப்போ மனம் அடங்கும். அந்த அடங்கிய மனம் ஆத்மாவிடம் திருப்பிவிடும். மனம் அடக்கினால், ஏன்னா மனம் அடக்கிவிட்டால், மனம் ஒருமுகப்படுத்தி அடக்குவது என்பது எதுக்குன்னா அனாத்மாவை பக்கம் திருப்பாமல் ஆத்மாவை பக்கம் திருப்பி அங்கு மனம் அமைதி அடையும். ஏனென்றால் ஆத்மா தான் அந்த அமைதியான சூழ்நிலையில் தான் மோட்சம் என்று பகவான் சொல்கிறார். மேலும் இந்த மன அமைதி ஞானத்தாலும் பயமின்மையினும் தான் வர வேண்டும். இந்த மன அமைதி எப்படி வரணும்னா, எனக்கு ஒரு 10 கோடி ரூபா சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, நான் எனக்கு எந்த கவலையும் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆத்மா அனுபவம், அந்த பயமின்மை, பயம் இருக்கக்கூடாது. ஏன், பகவான் நமக்கு இருக்கார், எதையும் குருதேவர் பார்த்துக்குவார் எனக்கு அப்படிங்கிற மாதிரி பயமின்மை. அப்புறம் ஆத்மா, நானும் ஆத்மா தான், என்னை இறைவன் படைத்தான், இறைவன் தெய்வீக சக்தினா நானும் தெய்வீக சக்தி உடையவன் என்பதில் ஞானம் என்ற ஞானமும், நான் ஆத்மா என்ற ஞானமும் பயமின்மையாக இருக்க வேண்டும். அந்த ஞானம்தான் எப்போ வரும், யோக சேவையா, என்ன தொடர்ந்து இந்த தியானத்தை செய்யும் பொழுது நமக்கு இந்த பயமின்மையும் ஞானமும் கிடைக்கும் அப்படின்னா. ஸோ இந்த பயிற்சியால் நம்முடைய மனம் அமைதி அடையும். 2வது லட்சணம் என்ன சொல்லலாம், மனம் பேரமைதி அடைவது ஜீவன் முக்தனுடைய லட்சணம். அது முக்தி மோட்சம் என்று சொல்லலாம். இது ஒரு லட்சணம். 2வது லட்சணம் என்னன்னா, ஆத்ம தர்ஷன ஜன்யம் ஆத்ம திருப்தி. இது சங்கரர் சொல்ற வார்த்தை. ஆத்ம தர்சன ஜன்யம் ஆத்ம திருப்தி. ஆத்மாவை உணர்ந்ததால் வருகின்ற திருப்தி, மனதில் வருகின்ற திருப்தி தான் அந்த நிலையான திருப்தி. இதை சங்கரர் சொல்கிறார். ஆத்மாவை அறிதல், அதில் வருகின்ற ஆத்ம திருப்தி தன்னிடத்தில் தன்னுடைய மனதிலே, அதாவது ஆத்மாவிலேயே மனதை ஃபோக்கஸ் பண்ணிருக்கும்போது அந்த திருப்தி கிடைக்கும். இது 2வது லட்சணம் அப்படின்னு சொன்னார். அதை தான் இங்கே எத்திர சைவாத்மனாத்மானம், முதல் ஆத்மா மனசு, 2வது ஆத்மா பரம்பொருள். அந்த ஆத்மாவிடம் பொருத்துகிறான் அப்படின்னு சொல்லி பொருள். ஸோ இந்த 2வது லட்சணம் சொன்னார். இதைத்தான் நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தில் பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட சிதப்பிரஜ்யஸ்ததோச்சதேன்னு சிதப்பிரஜா 54வது ஸ்லோகத்தில் அர்ஜுனன் கேட்குறான், சிதப்பிரஜன் எப்படி இருப்பான், லட்சணத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் சொன்னார், பிரஜஹாதி, மனதிலே கொந்தளிக்குமா அந்த ஆசைகள், கொந்தளிச்சு அப்படியே இந்த பபிள்ஸ் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். அதை எல்லாமே விளக்கியவன் பிரஜஹாதி யதா காமன், எல்லா காம ஆசைகளையும் விளக்கியவன். அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும், ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்ட சிதப்பிரஜ்ஞ தத உச்சதை. இங்கேயே அதான் சொல்றாரு, எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன், எந்த மனம் என்கிற ஆத்மாவை, பரம்பொருளுங்கிற ஆத்மாவை பார்க்கும் பொழுது துஷ்யந்தி, அதாவது எத்த சைவாத்மனாத்மாத்மனம் பஷ்யன் ஆத்மனி துஷ்யதி, அப்போ அந்த மனம் ஆனந்தத்தில் நிற்கும், பேரானந்தத்தில் இருக்கும் அப்படிங்கிறது சொல்றாரு. அந்த 2வது லட்சணம் ஆத்ம திருப்தி, ஆத்ம ஆனந்தம் அடைகிறது. முதல் திருப்தி மனசு பேரமைதி அடைவது. ஸோ மோட்சம் எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். மோட்சம் நம்ம என்ன பொதுவாக நம்ம மோட்சம் அப்படின்னா இந்த சரீரத்தை விட்டதுக்கு அப்புறம் தான், அப்படி கிடையாது. இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும் பொழுது ஒருவன் மனம் பேரமைதி அடைந்தால் அவன்
மோட்சம் அடைந்தவன், ஜீவன் முக்தன் என்று பொருள். இன்னொருவர் அவன் அப்படி பேரமைதியோடு இருப்பதால் அவன் மனம் இந்த உலகத்தில் திரும்பாமல் இந்த ஆத்மாவிடம் போய் சென்று அங்கு ஆத்மாவை பார்த்த, பஷ்யன் என பார்த்த, உணர்ந்த அந்த ஆனந்தத்தில் அவன் திளைப்பான் அப்படின்னு சொல்றான். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் இங்க சொல்லியிருக்கார். இந்த திருப்தி எப்படி வந்தது என்றால், தன்னுடைய ஆத்மாவை அவன் உணர்ந்ததால். எப்படி மனம் என்ற ஆத்மா பரம்பொருள் என்ற ஆத்மாவை உணர்ந்ததால், தரிசனம் செய்ததால் அவனுக்கு பேரமைதி, பேரானந்தம். இந்த உலகத்தில் இருக்கும் பொருள், சூழ்நிலை, மனிதர்கள் எனக்கு ஒருபோதும் திருப்தியை கொடுக்க முடியாது. ஏனென்றால் அதெல்லாம் அனாத்மா. என்னுடைய ஆத்மா மட்டும்தான் எனக்கு திருப்தியை கொடுக்கும் என்ற திடமான மனம் அங்கு இருக்கும். திருப்தி எங்கிருந்து வருகிறது? ஆத்மாவிலிருந்து வருகின்ற திருப்தி தான் நிரந்தரமான திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த ஆத்மாவை உணரும் பொழுது இந்த மனதை போல இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனமும் ஒன்றுதான், அதாவது அந்த ஆத்மா ஒன்றுதான், இந்த பரம்பொருள் ஒன்றுதான் என்பதை அவன் உணரும் பொழுது ரெண்டாவது நபரே இல்லை. அப்போ யார்கிட்ட நான் கோவப்படுவேன், யார்கிட்ட சண்டை போடுவேன், யார்கிட்ட பொறாமப்படுவேன், எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்போ அவனுக்கு திருப்தி, ஆனந்தம், பேரானந்தம் அவனுக்கு கிடைக்கும். அதான் சொல்றாரு, ரெண்டாவது மனிதன் இல்லை, அதனால் அவனுக்கு எதுவும் இல்லை. இதில் ரெண்டு கருத்து பகவான் என்ன சொல்கிறார்னா, ஆத்ம தரிசனம், ஆத்ம திருப்தி, அந்த ரெண்டும் சேர்ந்து தான் ரெண்டாவது லட்சணம். ஸோ இது எப்படி, ரெண்டாவது லைனில் எத்திர ச ஏவ அப்படின்னு சொல்றாரு. எத்திர சைவாத்மனம் சொன்ன எத்திர ச ஏவ, எத்திர ச ஏவ அப்படின்னா மோட்சம் என்ற அவஸ்தையில் ஆத்மனாத் ஆத்மானம் பஷ்யன். அதாவது ரெண்டாவது லட்சணம், அந்த எத்த செய்வாத்மா, அந்த லட்சணம் என்ன சொல்றாருன்னா, இந்த ஆத்மா என்ற மனது இந்த ஆத்மாவை, அதாவது பரம்பொருளை பஷ்யன் அப்படின்னா தன்னுடைய மனதில் உணர்கிறான், ஆத்மானம். அப்போ துஷ்யன், அது அந்த பார்த்து அந்த உணர்ந்ததுக்கு அப்புறம் அவன் துஷ்யந்தி, அவன் ஆனந்தம் அடைகிறான், பரமானந்தத்தை அடைகிறான் அப்படிங்கிறது. ஸோ நமக்கு என்னன்னா, மனதை கட்டுப்படுத்த வேண்டும். மனதை என ஆத்ம சம்யம யோகம் என்று இந்த அத்தியாயத்துக்கு பெயர், அல்லது தியான யோகம் என்று பெயர் சொன்னேன். அந்த மனதை கட்டுப்படுத்துவதன் மூலமாக, அந்த கட்டுப்படுத்துவது எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஆத்ம ஞானம், பயமின்மை, நிர்பயமாக இருக்க வேண்டும். அப்படிதான் அந்த வேற எந்த அனாத்மாவிலிருந்து வர்ற ஞானத்தில் சரி வராது. ஆத்ம ஞானத்திலிருந்து அந்த நான் இந்த ஆத்மா என்பதையும், அதே நேரத்தில் நான் ஆத்மா என்று உணர்ந்ததுக்கு பிறகு அவனுக்கு நிர்பயமாக இருப்பான். அதனால தான் இதை சொல்கிறாரு. ஸோ ரெண்டாவது முதல் அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்தில் 2 லட்சணங்களை சொல்லிட்டாரு. இப்போது இன்னொரு வியூ என்னென்னு பார்ப்போம். இன்னொன்னா இந்த இடத்துல எத்திர உபரமதே சித்தம், சித்தம் என்றால் மனம்னு சொன்னேன். அந்த மனதை நிறுத்தம் அப்படின்னு சொல்கிறாரு. முழுமையாக அந்த மனதை கட்டுப்படுத்தி, எப்படி கட்டுப்படுத்துவது? யோக சேவையா, தியானத்தை தொடர்ந்து பயிற்சி செய்து அதை கட்டுப்படுத்துவது அப்படின்னு சொன்னான். ஸோ இந்த சாதகனுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கட்டுப்படுத்துவது, அந்த தியானத்தை தொடர்ந்து செய்வதன் மூலமாக அவனுக்கு உபரமதே என்ற பேரமைதி, மனதில் ஒரு விசித்திரமான சக்தி கிடைக்கும். இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் யோசிக்கணும். இந்த மனம் பேரமைதி அப்படிங்கிறோம். மனம் என்ன சொல்றாருன்னா, ஒரு சாதகன் நினைத்த இடத்தில் அவனுடைய மனதை பொருத்தவும் முடியும். அதாவது இந்த உபரமதேங்கிறதுக்கு ஸ்பெஷல் மீனிங் என்னன்னா, ஒரு விசித்திரமான சக்தி. எப்படின்னா, சாதாரண சக்தி கிடையாது. நம்ம மனதை ஒருமுகப்படுத்தும் போது ஒரு சக்தி கிடைக்கும். அது அதாவது தூய மனம் இல்லாமல் ஒருவன் மனதை ஒருமுகப்படுத்தினால் அது அபாயகரமானது. ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, உபரமதேங்கிற வார்த்தைக்கு ஒரு விசித்திரமான சக்தி அவனுக்கு கிடைக்கும். இது ஆத்ம தரிசனத்தினால அவனுக்கு கிடைக்கிறது. தொடர்ந்து தியானத்தை செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு இது கிடைக்கிறது. எப்படின்னா, அந்த சாதகன் நினைத்த இடத்தில், தன்னுடைய மனதை நினைத்த இடத்தில், நினைத்த பொருளில், நினைத்த நபரில் அந்த மனதை, அவனுடைய மனதம் பொருத்த முடியும். அந்த அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன். சே ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம படிக்கிற குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சக்தி இருந்துச்சுன்னா அவன் தன் நினைத்த புத்தகத்தை மனதை நிறுத்தி தன் என்ன படிக்கணுமோ உடனே படிக்கிறான். அதை சுவாமி விவேகானந்தர் நான் ஏற்கனவே போன கிளாஸில் சொன்னேன்.
அவருக்கு அந்த ஃபோட்டோகிராஃபிக் மெமரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவருடைய பள்ளி படிப்பில் அவ்வளோ பெரியவர்களை மற்ற குழந்தைகள்லாம் 1 வருஷம் படிக்கிற புத்தகத்தை 3 நாளில் இவர் படிச்சிருவார்னா பார்த்துங்களேன். ஸோ அந்த சக்தி நமக்கு இந்த தியானத்தை தொடர்ந்து செய்வதனால் நமக்கு கிடைக்கிறது. அதுதான் உபரமதே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நினைத்த மாத்திரத்தில் சாதகன் நினைத்த மாத்திரத்தில் எந்த பொருளிலும் எந்த நபரிலும் மனதை வைத்து விடுவான், அதே நேரத்தில் எடுத்து விடுவான். அவனுக்கு பிடிச்சா அதிலிருந்து வைப்பான், இல்லைன்னா அதிலிருந்து எடுத்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த நிலை தான் மனதை முழுவதும் தன் கட்டுப்பாட்டில் வசத்தில் இருக்கிறது என்று பொருள். வேற எதுவுமே கிடையாது. எதுலேயும் மனதை வைக்கலாம், எதுலேயும் எடுத்து விடுவார் அவர். அந்த சக்தி உள்ளவன் தான் மனதை கட்டுப்படுத்தியவன். கட்டுப்படுத்தியவன் இந்த நிலையைத்தான் மனதை முழுவதுமாக கட்டுப்படுத்தியவன் என்று சொல்ல. இதை பதஞ்சலி யோக சாஸ்திரத்தில் பிரத்யாகாரம் தாரணை என்ற வார்த்தை சொல்கிறார். அதாவது முதல் யமா நியமா ஆசனா பிராணாயாமா பிரத்யாகாரா, அதுக்கப்புறம் தாரணா தியானம் சமாதிங்கிற அஷ்டாங்க யோகத்தில் சொல்கிறாரு. ஸோ இந்த பிரத்யாகாரா தாரணா இந்த ரெண்டும் தான் இந்த சக்தி. அதாவது பிரத்யாகாரா என்பது சாதகன் தான் நினைத்த மாத்திரத்திலே எந்த வஸ்திலும் எந்த பொருளிலும் எவ்வளவு பிடித்திருந்தாலும் எவ்வளவு நெருங்கிய நண்பனாக இருந்தாலும் அதிலிருந்து விலக்கிக் கொள்வான். நினைத்தால் விலக்கிக் கொள்வான், இல்லை என்றால் அதில் மனதில் வைப்பான். அது அவனுடைய முழு கட்டுப்பாட்டில் அவன் மனதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதைத்தான் தாரணை அப்படின்னு சொல்லலாம். சாதகன் நினைத்த மாத்திரத்தில் வஸ்துவிலிருந்து வைக்கவும், அதாவது சாதகன் நினைத்த இடத்துல அந்த இது தாரணை. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம். பிரத்யாகாரம்ன்றது பிரத்யாகாரமான ஒரு இடத்துல மனம் வைக்க வேண்டும் என்றால் வைப்பான். தாரணையின் மூலமாக அதை எடுத்து விடுவான். வேணாம்னா எடுத்துருவார், வேணும்னா வைப்பார் அப்படின்ற மாதிரி அந்த சக்தியை உடையவன் ஆகிறான். இந்த மனிதன் இதைத்தான் முழு கட்டுப்பாடு யோக சாஸ்திரத்தில் இதை தான் சொல்கிறாங்க. பிரத்யாகார தாரணா இந்த ரெண்டும் இருந்தால் மனதை முழுதுவன் கட்டுப்படுத்தியவன் யோகி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதைத்தான் சித்த விருத்தி. அவன் அப்படி அந்த பயிற்சியின் மூலமாகத்தான் அவன் சித்த விருத்தி ஆக்க முடியும். ஏன்னா அவன் நினைத்தால் மனதை எடுத்து விட்டான்னா அவனுக்கு எந்த எண்ணமும் இருக்காது, எந்த தாட்ஸும் இருக்காது. அப்போ அவருடைய மனம் எந்த சித்தம் இல்லாத இருந்த சித்த விருத்தி நிரோதக யோக அப்படின்னு சொன்னார். ஸோ மன ஒருமைப்பாடு என்றால் என்ன? மன ஒருமைப்பாடு கான்சன்ட்ரேஷன் என்பது மனதின் தேர்ச்சி. நாம் நினைக்கிறோம் மன ஒருமைப்பாடு என்பது ஒரு குறிப்பிட்ட பொருளிலே, அது ஒரு குறிப்பிட்ட மனிதனிடம், அது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மனதை குவிப்பது. அது மட்டும் அல்ல. யார் இந்த மனக்குவிப்பு யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் இங்கே சொன்ன பிரத்யாகாரம் தாரணம் ப்ராப்பராக யோக சாஸ்திரம், அதாவது யோக சேவையா தொடர்ந்து தியானம் செய்யும் பொழுது, அதை கூட எப்படி ஆத்மாவை இறைவனை நினைத்து தியானம் செய்யும் போது மட்டும்தான் அந்த மாதிரி சக்தி கிடைக்கும் அப்படின்றார். ஆனால் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் கேட்பாங்க, இங்கே ஆசிரமத்தில் தியான பயிற்சி, தியானத்தை சொல்லி தருவீங்களா, தியானம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க. அவங்க என்னமோ நினச்சிக்கிறாங்க. ஏன்னா சுவாமி யதீஸ்வரானந்தர் அடிக்கடி சொல்வார், மனம் போதிய அளவுக்கு தூய்மை இல்லாமல் தியானம் பழகக்கூடாது அப்படின்னு சொல்வார். அப்போ தூய்மையாக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? கர்மயோகம் செய்யணும். அதுதான் அவர் இன்சிஸ்ட் பண்ணுவார் ஓரளவுக்கு. ஏன்னா சில பேர் என்ன பண்ணாங்கன்னா அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்காக மனதை கட்டுப்படுத்தணும், மனதை இது பண்ணணும் அப்படிங்கிற மன தூய்மை ஆக்காமல், மன தூய்மைப்படாமல் என்ன பண்ணுவாங்கன்னா மன ஒருமைப்பாடு பண்ணிவிடுவாங்க. அந்த மன ஒருமைப்பாடு ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது அபாயகரமானது. அது ஆத்மா பக்கம் போகாது. ஏன்னா தூய்மை இல்லாதனால ஆத்மா பக்கம் போகாமல் அனாத்மா பக்கம் போகும். அனாத்மா பக்கம் போகிறது அசுரர்களுக்கெல்லாம் அதனால தான் அபாரமான சக்தி கிடைக்கிது. ஸோ இந்த மன ஒருமைப்பாடு யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா உதாரணமாக சொல்லணும்னா, நம்ம ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், அல்லது நமக்கு பிடிச்ச ஒரு டிவி சேனலில் ஒரு சீரியல் வருதுன்னா மன ஒருமைப்பாடு நமக்கு இருக்குது. ஏன்னா அந்த ஒருமைப்பாடு பக்கத்தில் யார் என்ன பண்ணுறாங்கங்கிறது தெரியாமல் நம்மளுக்கு நிறைய பார்த்துருப்போம். யார் வர்றாங்க போகிறாங்க அந்த நேரம் பார்த்து திருடர்கள் திருடிட்டு போனாலும் நமக்கு ஒன்றும் தெரியும். அந்த அளவுக்கு மன ஒருமைப்பாடு நமக்கு அந்த இருக்கும். ஸோ அதனால் நமக்கு பிடித்த சீரியலோ அல்லது நமக்கு பிடித்த புத்தகமோ படிக்கும்போது நமக்கு எந்த வித இதுவும் இருக்காது. ஒருமைப்பாடு இருந்தால் தான் அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, பகவான் ராமகிருஷ்ணன் ஒரு இது சொல்கிறார். ஒரு திருடனுக்கு ஒரு சத்திரத்தில் தங்கியிருக்கான். அந்த திருடன் தங்கியிருந்த அடுத்த அறையில்
தங்க கட்டிகள் நிறைய இருக்குது. இந்த திருடன் தங்கியிருந்த அறைக்கும் பக்கத்து அறைக்கும் ஒரே ஒரு கார்ட்போர்டு பார்ட்டிஷன் மட்டும்தான் பண்ணியிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த திருடனுடைய அந்த அறிந்த பிறகு இந்த அடுத்த ரூமில் தங்கம் இருக்குது என்று அறிந்த அந்த திருடன் அவனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? அந்த மனம் முழுவதும் அந்த மன ஒருமைப்பாடு இருக்கும், அந்த முழு ஒருமைப்பாடு. ஆனால் அது உண்மையான மனம் குவிப்பது அப்படின்னு அது உண்மையான மன ஒருமைப்பாடு அல்ல. உண்மையான மன ஒருமைப்பாடு என்னன்னா, அந்த பிரத்யேகார தாரணை மாதிரி, நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற மனம், நான் நினைத்தால் அந்த பொருளிலே அந்த நபரிடம் மனம் வைப்பேன், வேண்டாம் என்றால் நான் அதிலிருந்து விலகி விடுவேன். அதுதான் உண்மையான மன ஒருமைப்பாடு, மன கட்டுப்பாடு. அது எப்படி வரும் என்றால் யோக சேவையா. யோக சேவை என்றால் தொடர்ந்து தியான பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போது இந்த வகையான சக்தி கிடைக்கிறது அந்த யோகிக்கு. தான் நினைத்த இடத்திலே, நினைத்த வஸ்துவிலே தன்னுடைய மனம் வைப்பான், வேண்டாம் என்றால் அதை எடுத்து நீக்கி விடுவான். அதில் எத்திர சைவாத்மனாத்மானம் பஷ்யன். அப்படி பல காலம் தியானம் பயிற்சி செய்தவன் சாதகன் யோகி மனதில் ஆத்ம சிந்தனை மட்டுமே இருக்கும். அவன் அந்த ஆத்மாவை தரிசனம் பண்ணுறான். அந்த ஆத்மா, மனம் என்ற அந்த ஆத்மா, பரம்பொருள் என்ற ஆத்மாவை தரிசனம் பண்ணுறான். அந்த தரிசனத்தின் மூலமாக அவனுக்கு என்ன கிடைக்கும் என்றால் ஆத்மனி ஏவ துஷ்யதி. அந்த யோகி அந்த ஆத்மா ஆனந்தத்தில், ஆத்மாவை தரிசனம் செய்த ஆனந்தத்தில் அவன் திளைப்பான். அவனுக்கு இந்த உலகத்தில் அவன் கோடி உலக இன்பம் கொடுத்தாலும் அவனுக்கு அந்த ஆத்ம ஆனந்தத்திற்கு நிகர் ஆகாது என்று அவன் சொல்வான். நிகர் இல்லை என்று அந்த சாதகன் சொல்வான். இதுதான் தியான யோகியின் நிலை. இந்த நிலையைத்தான் நாம் அடைய வேண்டும். இதுதான் பகவான் ராமகிருஷ்ணரும் மனித வாழ்க்கையின் லட்சியம் இறைவனை அடைவது என்று சொன்னது. அதைத்தான் நாம் அடைய முயற்சி செய்து கொண்டிருக்கணும். இந்த இடத்துல நம்ம இந்த ஜடபரதர் கதையை கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். ஜடபரதருடைய இது உபனிஷத்தில் வருது, இது பாகவதத்தில் வர்ற ஒரு அருமையான ஒரு கதை. ஏன்னா ஜடபரதன் அவன் மனதில் ஏன் அவன் இப்படி ஒரு ராஜாவாக இருந்தான், பிறகு மானாக பிறந்தான், பிறகு ஏன் ஜடபரதன் ஆனான்? ஜடபரதன் தான் அவனுக்கு லாஸ்ட் பெர்த், அவனுக்கு ஆத்ம ஞானம் அப்போ தான் வருது. எதுக்கு இப்படி வருது அப்படின்னா, அவனுடைய ஆழ் மனதில் இருக்கின்ற அந்த பற்று, அந்த ஆசையால் தான் அவன் மீண்டும் மானாக பிறந்து, பிறகு ஜடபரதனாக பிறந்து, பிறகு அவன் ஆத்ம ஞானம் அடைந்து மோட்சம் அடைந்தான்னு சொல்லுவான். ஸோ இந்த ஜடபரதனை கதை ரொம்ப அருமையான கதை. பரத நாட்டிலே ஆண்ட அரசன் பரதன். அந்த அரசன் பல ஆண்டு காலம் மிக சிறப்பாக ஆட்சி செய்தால், சனாதன தர்மத்தின்படி 4 ஆசிரமங்கள் இருக்கிறது. பிரம்மச்சாரி ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம், வானப்பிரஸ்த ஆசிரமம், சந்நியாசம். இந்த ஜடபரதன் ஒரு குறிப்பிட்ட காலம் சிறப்பாக ஆண்ட பிறகு அடுத்து வானப்பிரஸ்தம் சந்நியாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய மகனிடம் கொடுத்துவிட்டு நாட்டை துறந்து அடர்ந்த காடு மற்றும் நதிக்கரையிலே ஒரு ஆசிரமத்தை அமைத்து அங்கு தங்கி வாழ ஆரம்பித்தார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனம் ஒரு குறிப்பிட்ட அளவு மனம் தூய்மை அடையாமல் மனதை ஒருமுகப்படுத்தினால் அபாயம் என்று நான் சொன்னேன். ஏற்கனவே பகவத்கீதையில் கிளாஸோட முன்னாடி சொல்லியிருக்கேன். சுவாமி யதீஸ்வரந்தான அடிக்கடி சொல்வார் இதை. இந்த தூய்மை இன்மையின் காரணமாக, அவருடைய ஆழ்மனதிலே உள்ள பற்றின் காரணமாக அந்த ஜடபரதன் ஒரு நாள் தன்னுடைய ஆசிரமத்திலே பூ பறித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த அங்கு பக்கத்தில் இருக்கின்ற நதியிலே ஒரு மான், கர்ப்பம் தரித்திருக்கின்ற ஒரு மான், எப்போ வேணாலும் பிரசவமாகலாம் அப்படிப்பட்ட ஒரு மான் தண்ணி குடித்து கொண்டிருந்தது. அந்த தண்ணீர் குடித்து கொண்டிருந்த மானை வேட்டையாட ஒரு புலி ஒன்று பதுங்கி கொண்டிருந்தது. தண்ணி குடிக்கும்போது அந்த மான் அந்த தண்ணியில் இருக்கின்ற பிரதிபிம்பத்தின் பார்த்து, அந்த புலியினுடைய பிம்பத்தை பார்த்து அது அங்கிருந்து ஓட ஆரம்பித்தது. அந்த நேரத்திலே அந்த புலி அந்த மானை வேட்டையாட அதன் மேல் பாய்ந்தது. பாயும் பொழுது அந்த மான் ஒரு மான் குட்டியை போட்டுவிட்டு, மான் குட்டியை ஈன்றுவிட்டு அந்த பெண்மான் இறந்து விட்டது அந்த வலியினால். அப்போ அந்த நேரத்தில் அதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அந்த பரத முனிவர், அதாவது அந்த தன்னுடைய சந்நியாச வாழ்க்கை வாழ வந்த அந்த முனிவர், அந்த மானினுடைய இறந்த மான் தாய் இல்லாத அந்த குட்டியை அந்த ஆற்றில் அடித்து செல்வதை பார்த்து அவருடைய மனம்
மனம் வேதனையினால் அந்த ஆசிரமத்தில் அந்த ஆற்றிலே இறங்கி அந்த புலி அந்த மானை அவர் குட்டி மானை அவர் பிடித்து தன்னுடைய ஆசிரமத்துக்கு கொண்டு போனார். அன்று முதல் அந்த மானுக்கு தண்ணி கொடுக்கிறது அதே மாதிரி நல்ல என்ன சொல்கிறது, நல்ல இதமான மென்மையான புல்லெல்லாம் பறித்து கொண்டு வந்து அந்த மானுக்கு கொடுத்தார். அந்த மானை தன்னுடைய அருகிலே வைத்து, தாய் இல்லாத மான், அதனால் அவருக்கு அந்த ஜடபரதனே தாயாக இருந்த அந்த மானை பார்த்து கொண்டார். அது தண்ணியில் அடித்து செல்வதை பார்த்து மிகவும் வருந்தப்பட்டு தன்னுடைய அருகிலே பாதுகாப்பாக வைத்து கொண்டார். இப்படி பல காலம் வாழ்ந்து கொண்டிருக்கும்போது அந்த மான் மிக அழகான ஒரு மானாக தோன்றியது. இந்த ஜடபரதருக்கும் வயதாகிவிட்டது, பரதனுக்கும் வயதாகிவிட்டு மரணம் தவிர்க்க முடியாதது என்பதால் அந்த மரண தருவாயிலே அவன் அந்த மானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தான். அந்த மானை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டிருந்தான். மானை பற்றி நினைத்து கொண்டு இறந்ததால் நம்முடைய சாஸ்திரத்தில் இருக்கிறது, கீதையிலும் இருக்கிறது, அவன் இறக்கும் தருவாயில் கடைசியாக எதை நினைத்து இறக்கிறானோ அந்த தாக்கம் அடுத்த பிறவியில் இருக்கும் என்று நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்கிறார். ஒன்றும் இல்லை, உதாரணம் ஒன்று சொல்கிறேன். நாம் இரவில் என்ன கடைசியாக என்ன நினைத்து கொண்டு தூங்குகிறோமோ அதுதான் அடுத்த நாள் காலையில் வரும். அது மாதிரி தான் இந்த இறக்கும் தருவாயில் தன்னுடைய கடைசி மூச்சு நேரத்தில் அவன் என்ன நினைத்து கொண்டு அவன் இறக்கிறானோ அதனுடைய தாக்கம் அடுத்த பிறவியில் இருக்கும் என்பது நம்முடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. அதன்படி அவன் அடுத்த பிறவியில், ஏன்னா அவர் அந்த ஜடபரதன் மானை பற்றியே நினைத்து கொண்ட, இந்த மான் என்னாகுமோ, அந்த மான் ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்ததுக்கப்புறம் அந்த மான் கூட்டத்தில் விட்டிருந்தால் இவருக்கு இந்த பிரச்சனையே இல்லை. ஏனென்றால் இந்த மானை வளர்ப்பதற்காக தான் எதற்காக வந்தார் என்பதை மறந்து விட்டார். தன்னுடைய ஜபம் தியானம் எல்லாத்தையும் மறந்துட்டு மானை பற்றியே நினைத்து கொண்டிருந்தார். அந்த மானுக்கு என்ன ஆகுமோ என்று நினைத்து கொண்டிருந்தார். அதனால் அவர் அடுத்த பிறவியிலே மானாக பிறந்தார். மானாக பிறந்தாலும் அந்த மானுக்கு முழு மெமரி இருக்குது. ஏன்னா சொல்பம் அப்பியசிய தர்மசிய திராயதோ மகதோ பயாதுன்னு நம்ம பார்த்துருக்கோம் 2வது அத்தியாயத்தில். இந்த தர்மத்தை கடைபிடித்திருந்தால், இந்த தியானத்தை கடைபிடித்திருந்தால் நமக்கு அந்த தியானம் நமக்கு எந்த இடத்துல விட்டோமோ அந்த நமக்கு மீண்டும் அதே வந்து கிடைக்கும். இதே நம்ம இந்த உலகத்தில் எத்தனை வீடுகள் இருந்தாலும் எத்தனை பணம் இருந்தாலும் இந்த சரீரம் விட்டு அடுத்த பிறவி வந்துச்சுன்னா திருப்பி 0 தான் வரணும். ஆனால் இந்த சாஸ்திரம் யோகம் அப்படி அல்ல. அதனால தான் சொல்பம் அபியசிய, கொஞ்சமாவது இந்த தர்மத்தை கடைபிடித்திருந்தால், அதாவது யோகம் செய்திருந்தால் நமக்கு நிச்சயமாக எங்கே விட்டோமோ அங்கே தான் பிடிப்போம். திருப்பி நம்ம வந்து இருந்து பிறந்து வளர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதன்படி இந்த மான் சென்ற ஜென்மத்திலே ஒரு அரசனாக இருந்து ஜபம் தியானமெல்லாம் செய்தனால அந்த யோக சக்தியினால் தான் மான் என்று தெரிந்தும் ஆன்மீக சாதனை செய்ய வேண்டும் என்று அது அந்த ஆசிரமத்தையே சுற்றி வந்தது. எப்படின்னா அந்த ஆசிரமத்தில் யாக யஜ்யங்களை எல்லாம் பார்த்தது, உபனிஷ வாக்கியங்கள் எல்லாம் கேட்டது, ஆசிரமத்தில் சுற்றி மேய்ந்து கொண்டிருந்தது தன்னுடைய பசிக்காக. ஸோ இந்த மான் தன்னுடைய காலம் அப்படியே கொஞ்சம் வளர்ந்து வந்து மானம் தன்னுடைய காலம் முடிந்தது. அந்த மான் இறந்த அந்த மான் அடுத்த ஜென்மத்திலே ஒரு பிராமண குலத்திலே பிறக்கிறார். அந்த பிராமணத்தில் பிறக்கின அந்த பரத முனிவர் பிறக்கும் போதே ஒரு சங்கல்பம் எடுத்துக்கொள்கிறார். நான் ஒரு ஜடத்தை போல இருக்கப் போகிறேன். ஏனென்றால் இந்த ரியாக்ஷன் எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவன் வந்து ஒரு மூளை குறைவாக, அதாவது புத்தி சுவாதீனம் அப்படின்னு சொல்லுவாங்க, மூளை வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தையை போல தன்னை மறைத்து கொண்டார். அந்த பரதமுனி வளர்ந்தார். ஒரே ஒரு எண்ணம் தான் அவருடைய மனதிலே, இறைவனிடம் இணைவது, அதாவது இறைவனிடம் சேர்வது. யாரிடமும் பேச மாட்டார். அப்படி யாரிடமும் பேசாமல் இருந்ததால் எல்லோரும் என்ன நினைத்தார்கள்னால் இவன் ஒரு ஊமை என்று நினைத்தார்கள். ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி குழந்தைகள் எல்லாம் என்னென்னா கொஞ்சம் தரக்குறைவாக பார்ப்பாங்க எல்லாருமே, அதாவது குறைந்து மதிப்பிடுவார்கள். மற்றவங்க அம்மா அப்பா அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, மற்றவர்களை கொஞ்சம் குறைந்து மதிப்பிடுவார்கள். இந்த குழந்தையை பார்க்கும்போது நல்ல திடகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பெரிய ஆள் ஆகிவிட்டார், நல்ல பலசாலியாக இருக்கிறார். அதனால் வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் அவருக்கு தான் கொடுப்பாங்க. அவர் நல்ல உடல் நல்ல திடகாத்திரமாக இருக்கார், நல்லா சாப்பிடுவார், தூங்குவார்.
அவங்க வீட்டில் சொல்ல வேலைகள் எல்லாம் செய்வார். வீட்டில் அவர் ஒரு வேலைக்காரனை விட மிக மோசமாக அவர்கள் நடத்தினார்கள். எல்லா வேலையும் அவன்கிட்ட கொடுத்துருவாங்க. அவரும் கொஞ்சம் கூட சலிக்காமல் யாரிடமும் சண்டை போடாமல் அவர் எல்லா வேலையும் செய்து கொண்டிருந்தார். நல்லா சாப்பிடுவார், தூங்குவார், கொடுத்த வேலையை செய்து முடிப்பார். ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுவார்னா ஒரு மரத்துக்கடியில் போய் இருந்து ஆகாயத்தை பார்த்துக்கிட்டே விரைச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். ஸோ இவர் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதால ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஊமை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். இப்படி காலங்கள் சென்று கொண்டிருந்தது. அந்த வழியாக ரகுகுண என்ற அரசர் ஒருத்தர் தன்னுடைய ஆத்ம ஞானத்திற்காக ஆத்ம குருவை தேடி போய்கிட்டு இருந்தார். அவர் பல இடத்துக்கு போயிருக்காரு. தனக்கு சரியான குரு ஒருத்தர் தேடி அவர் போயிட்டுருக்காரு. எங்கேயுமே அவருக்கு ஒரு திருப்தி கிடைக்கவில்லை. அவர் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கார். அவர் பல்லாக்கில் போயிட்டுருக்காரு. இந்த பல்லாக்கு தூக்குறதுக்கு 4 பேர். அந்த 4 பேரில் ஒரு ஆளுக்கு திடீர்னு எதிர்பாராத விதமாக உடல் உபாதை வந்தது, ஏதோ உடல் நோய் இது வந்தது. அவரால் ஃபர்தர் தூக்கிட்டு போக முடியல. அப்போது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இந்த ஜடபரதர் மரத்துக்கு கீழே உட்காந்து வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தார். நல்ல உயரமாக நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார். உடனே அவர் என்ன பண்ணாங்க, நீ அவனை கூப்பிடு அப்படின்னா கூப்பிட்டு நீ பல்லாக்கு தூக்கு அப்படின்னார். பல்லாக்கு தூக்குனார். இந்த 3 பேரும் பல்லாக்கு தூக்கும் போது ஹோய் சொல்லி அந்த ரித்தமாக பல்லாக்கு போகணுங்கிறதுக்காக இப்படி தூக்கிட்டு போனாங்க. ஆனால் இவர் ஒரு பெக்யூலியராக இந்த பல்லாக்கு தூக்குறாரு. அதனால் பல்லாக்கு ஒரு நிதானமாக போகலை, ஜெர்க் ஆகிடுது. இதை பார்த்து கோபம் அடைந்த அந்த அரசருக்கு கோபம் வந்தது. யார் இந்த முட்டாள் அப்படின்னு சொல்லி ஜடபரதை திட்டினார். அப்போ தான் ஜடபரதர் முதல் முறையாக தன்னுடைய வாயை திறந்து, அரசரே, நீங்கள் முட்டாள் என்று சொன்னது இந்த சரீரத்தையா அல்லது ஆத்மாவையா? இந்த சரீரம் என்றால் இது ஜடம்தான். இந்த 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 உடல் மனதுக்கு இது கிடையாது, சக்தி இது கிடையாது, இது ஜடம்தான். அப்போ ஆத்மா என்றால் ஆத்மா சர்வஜன், அவன் எல்லாம் தெரிந்தவன். அவனையும் நீங்கள் முட்டாள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா முட்டாள்னா ஒன்றும் தெரியாதுன்னு தானே சொல்லுவோம். முட்டாள்னா ஒன்றும் அந்த அறிவு இல்லாதுன்னு தான் சொல்லுவோம். அவர் எல்லாம் அறிந்தவர். அப்போ நீங்கள் யாரை சொல்கிறீங்க? இந்த சரீரத்தை சொல்கிறீங்களா, இந்த உடலை சொல்கிறீங்களா, இந்த ஆத்மாவை சொல்கிறீங்களா என்று கேட்ட உடனே அரசனுக்கு ஒரு இதாகிடுது. என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை எதிர்பார்க்காமல் கேட்டனால் இவர் உண்மையான ஆத்ம ஞானி அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக இந்த ரகுகுண அரசர் அவருடைய காலடியில் விழுந்தார். ஜடபரதர் அவரை ஆசீர்வதித்து அங்கிருந்து புறப்பட்டார். அதாவது யார் என்று தெரிந்தது. உடனே அவர் சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். அரசர் இவர் ஞானி அப்படின்னு சொல்லி சென்றார். அவரும் சிரித்து கொண்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுவார். இந்த கதையினுடைய முக்கிய குறிப்பு என்னென்னா, சாதகன் தேவையான அளவு மன தூய்மை, மன உறுதி இல்லாமல் மன உறுதியோடு இருக்க வேண்டும். அதாவது மன தூய்மை இல்லை என்றால் இந்த மாதிரி அனாத்மாவுக்கு போயிடுங்கிறதுக்காக சாதகனுடைய மனம் தூய்மையாக இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். தூய்மை இல்லாத மனம், அந்த மனதை கொண்டு மனம் குவித்தால், அதாவது மனதை ஃபோக்கஸ் பண்ணால் அது அனாத்மாவிடம் சென்றுவிடும். அதனால்தான் சுவாமி யதீஸ்வரானந்தி சொல்வார், தன் ஆன்மீக வாழ்க்கை என்ற தியானம் ஆன்மீக வாழ்க்கை என்ற புத்தகத்தில் சரியான தூய்மை, அதாவது போதுமான தூய்மை இருந்தால் மட்டுமே மன ஒருமைப்பாடு பயிற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் மன ஒருமைப்பாடு யாரை வேணாலும் செய்து விடலாம். உதாரணமாக அறிவியல் அறிஞர்கள், விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள், இசை ஞானிகள், இவர்களெல்லாம் அந்த சர்க்கஸில் சாகசம் செய்பவர்கள் எல்லாம் தேவையான அளவு மன ஒருமைப்பாடு அவர்களுக்கு இருக்கும். ஆனால் அது அனாத்மாவில் இருக்கிறது. அதே போல் நம்முடைய புராணத்திலே ராட்சசர்களுக்கெல்லாம் அபாரமான மனசக்தி, மன ஒருமைப்பாட்டு சக்தி அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த அபாரமான சக்தி அவருக்கு அனாத்மாவிடம் சென்றனால் அவர்கள் ராட்சசராகி இருக்கிறார்கள். அதே போல் ஏன் நம்ம ஒரு பிக்பாக்கெட்டர் இருந்தாலும் அந்த பிக்பாக்கெட்டுக்கு தேவையான மன ஒருமைப்பாடு இருந்தால் தான் அவர் ஒரு வெற்றிகரமான தன்னுடைய பிக்பாக்கெட்டை சரியாக செய்ய முடியும் என்பதற்காக சொன்னார். ஸோ இந்த போதுமான மன மன தூய்மை அந்த ஜடபரதனுக்கு இல்லாதனால் இதுதான் இந்த யுக்தன். ஏனென்றால் நம்ம இந்த 20வது ஸ்லோகத்தில் சொல்கிற அந்த இதெல்லாம் பார்த்தோம்னா, போதுமான அளவு மன தூய்மை இல்லாமல் இல்லை. யுக்தன் என்பவன் மனதை முழுவதும் கட்டுப்படுத்தி இருக்கிறான். மனதை தன்னுடைய வசத்தில் இருப்பது மட்டுமல்ல, தன்னுடைய ஆத்மாவுடைய தரிசனம் அவருக்கு கிடைத்து ஆத்ம திருப்தியும் ஆத்ம ஆனந்தத்தில் இருக்கிறான். ஸோ அப்போது இந்த யோக சேவையா என்ப இந்த தொடர் தியானம் எனக்கு இது வேணும் அது வேணும் என்ற அனாத்மாவிடம் செல்லாமல்
ஆத்மாவை பற்றிய மட்டுமே சிந்தனையோடு செய்வும் பொழுதுதான் அவன் யுக்தன் ஆகிறான். அவன்தான் அந்த தியானத்தினுடைய முழு பலனையும் அவன் அடைய முடியும் என்று பகவான் இந்த இதில் சொல்லுகிறார். இந்த மிக முக்கியமானது இதெல்லாம் சொல்கிறார். யார் இதைத்தான் சொல்கிறாரு? நான் யார், நான் இந்த உடல் மனம் அல்ல, நான் ஆத்மா என்று உணர்வன் தான் அந்த யுக்தன், அந்த யோகி. இந்த முயற்சியை தான் நாம் செய்ய வேண்டும் என்றார். இந்த 19வது ஸ்லோகத்தில் சுருக்கம் என்னென்னா, ஒரு யோகி ஆக வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால், இந்த ஸ்லோகத்தில் நிபந்தனை சொல்கிறார். 2 நிபந்தனை சொன்னார் இல்லையா? அவர் என்ன சொல்கிறாருன்னா, அளவான உணவு. ஏன்னா இப்போ நம்ம எங்கேருந்து வர்றோம்? 17, 18, 19, 10, 17, 18 யுக்த ஆகாரஸ்ய விகாரஸ்ய. ஏன்னா போதுமான மன தூய்மை வேணும். அந்த போதுமான மன தூய்மை அடைய வேண்டும் என்றால் எல்லாம் அளவாக இருக்க வேண்டும். யுக்த ஆகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு யுக்த சொப்ன அவபோதஸ்ய யோகோ துக்க பவதி. அதாவது அவன்தான் அந்த யோகத்திலே வெற்றிகரமாக செல்ல முடியும் அப்படின்ற. அப்படி அவன் அளவாக இருந்து தியானம் தொடர்ந்து செய்யும் பொழுதுதான் அவனுடைய மனம் பகவானிடம் செல்லும், இறைவனிடம் சென்று அவன் நிற்கும் என்று சொல்வார். ஸோ அடிப்படையிலே உணவு விஷயத்தில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்று பகவான் சொல்கிறார். அதைத்தான் நம்முடைய சாஸ்திரத்திலே 3 வகையான தோஷம் உணவிலே இருக்கக்கூடாது என்று சொல்வார்கள். அதாவது பொதுவாக அந்த தோஷம் உணவுக்கு நிமித்த தோஷம், ஜாதி தோஷம், அதுக்கப்புறம் ஆச்சரிய தோஷம். இந்த 3 தோஷமும் நாம் உண்கின்ற உணவில் இருக்கக்கூடாது. அந்த தோஷம் இருந்தால் மன தூய்மை வந்துவிடும். மன தூய்மை இருக்காது. மன தூய்மை இல்லாமல் மன ஒருமைப்பாடு செய்யும்போது அது அனாத்மாவில் சென்றுவிடும், அது அபாயகரமாக மாறிவிடும் என்பதற்காக பகவான் இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறார். ஏன்னா பகவான் ராமகிருஷ்ணர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் யாரிடத்திலுமிருந்தும், அதாவது மன தூய்மை இல்லாதவர்களிடத்திலிருந்து அவர்களிடம் அவர் உணவு சாப்பிட முடியாது. அதுதான் சொல்கிறார். நிமித்த தோஷம் என்றால் உணவில் டிஃபால்ட் டஸ்ட்டு இருக்கிறது, அப்புறம் முடி இடி ஏதாவது இருந்துச்சுன்னா, நம்ம தலைமுடி ஏதாவது இருந்துச்சுன்னா அது நிமித்த தோஷம். அந்த மாதிரி தோஷங்கள் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாதி தோஷம். இயற்கையாகவே சில உணவுகள் நமக்கு பாதகமாக இருக்கும். பொதுவாக ஆன்மீக சாதனை செய்பவர்களுக்கு பாதகமாக இருக்கும். அந்த மாதிரியான உணவுகள்லாம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதுக்கப்புறம் ஆச்சரிய தோஷம். ஆச்சரிய தோஷம் உணவு தயாரிக்கின்ற மனிதன் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட இயல்பையுடைய மனிதன் என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். ஏனென்றால் மனதில் எல்லாம் தீய எண்ணங்களோடு அவன் சமைச்சு கொடுத்தான்னா அந்த உணவு நமக்கு வரும்பொழுது நாம் அதை சாப்பிடும்போது நமக்கும் அந்த எண்ணங்கள் வந்துவிடும். அதனால் இந்த 3 தோஷங்கள் இல்லாமல் இருப்போம். அதற்காக தான் பகவான் ராமகிருஷ்ணர் எந்த பரீட்சையும் இல்லாத யாரிடமிருந்து எதையும் வாங்கி அவர் சாப்பிட மாட்டார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், கிளாஸ் இது மாதிரி தன்னுடைய மனதில் என்ன இருக்குங்கிறத க்ளீனாக கண்டுபிடிச்சிருவார். அதனால் அப்படிப்பட்ட எந்த தோஷங்கள் இல்லாமல் இருந்தால்தான், இந்த 3 தோஷங்கள் இல்லாமல் உண்கின்ற உணவு தான் நமக்கு சித்த சுத்தியை கொடுக்கும். அதே நேரத்தில் தியானம் யோகம் நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது நமக்கு மன தூய்மை வரும். மன தூய்மையின் மூலமாக நாம் மனக்கட்டுப்பாடு அடைவோம். மனக்கட்டுப்பாடின் மூலமாகத்தான் நமக்கு இந்த யுக்தன் ஆக முடியும். அந்த யுக்தன் ஆனதுக்கு அப்புறம்தான் இந்த தியானத்தினுடைய முழு பலனை உணர முடியும், ஆத்மாவை தரிசனம் கிடைக்கும். அப்படிங்கிறத இந்த 21வது ஸ்லோகத்தில் பகவான் எத்திர உபரமதே சித்தம் 20வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டாரு. எத்திர உபரமதே சித்தம் நிறுத்தம் யோக சேவையா அப்படின்னு சொல்லிட்டார். இனி 21வது ஸ்லோகம், 20வது ஸ்லோகம் முடிச்சாச்சு. 21வது ஸ்லோகம் அது நம்ம அடுத்த வகுப்பில் நம்ம பார்ப்போம். 20லேருந்து 23 வரைக்கும் நமக்கு இது 20லேருந்து 23 வரைக்கும் தியானத்தினுடைய பலன், எப்பேற்பட்ட தன், எப்பேற்பட்ட லட்சணம் அப்படிங்கிறத 2 லட்சணம் இதில் பார்த்துட்டோம். இனி வருகின்ற வகுப்பில் இன்னும் 5 லட்சணங்களை நம்ம பார்ப்போம். ஓம் வசுதேவ சுதம் தேவம் பஞ்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நமஸ்காரம்.